ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி ஒரு குயிக் அண்ட் ஈஸியான ஸ்வீட் ரெசிபி சேமியா பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் நெய்யில் வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து பேனை நல்லா சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நெய் அதில் உள்ளே விட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை, அப்புறம் கொஞ்சம் பாதாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. முந்திரி பாதாம்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும், திராட்சை பழம் நல்லா புஃப்னு பலூன் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் அந்த நெய்யில் நம்ம சேமியாவை போட்டு வறுத்தரலாம். இன்றைக்கி நான் 180 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். 2 கப் வந்திருக்கு. 2 கப் சேமியாவுக்கு இன்றைக்கி நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த சேமியா எடுத்திருந்தால் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும். நான் இன்றைக்கி வறுக்காத சேமியா எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் நேரம் எனக்கு ஆகும். நல்லா நெய்யில் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பால் 1 லிட்டர் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்சு ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சலைன்னா நல்லா காய்ச்சினதுக்கப்புறம் சேமியா உள்ளே சேர்த்திக்கோங்க. நான் காய்ச்சினங்காட்டி கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேமியா உள்ளே சேர்த்திக்கிறேன். சேமியாவை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பாலில் வேக வைங்க. லோ ஃப்ளேமில் பால் நல்லா சுண்டுற வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாலெல்லாம் சேமியா உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை 1.5 கப் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்தா இன்னும் பாயாசம் நல்லா ரிச்சாக க்ரீமியாக டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் கட்டாயமாக சேர்த்தணும்னு இல்லை. கண்டென்ஸ் மில்க் சேர்த்தலைன்னா நீங்கள் சக்கரை இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 கப் எச்சா சேர்த்திக்கலாம். இப்போ வாசனைக்காக நான் ஏலக்காய் 1 டீஸ்பூன் நல்லா பொடிச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த மீதி 1 லிட்டர் பாலையும் உள்ளே சேர்த்திக்கலாம். உள்ளே சேர்த்தி விட்டு நல்லா கலருங்க. இப்போ நாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இறக்கி வச்சா ஜோரான சேமியா பால் பாயசம் தயாராகிடுச்சு. இந்த பாயசத்தை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.